ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிராணி சாப்டர் 2 ப்ராக்டிஸ் மோட் போட் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். கிராணி போட்டோம், கடைசியாக நேற்று டோர் எஸ்கேப் போட்டிருந்தோம், கொஞ்சம் வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு போட் எஸ்கேப் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடுறோம். ப்ராக்டிஸ் குவாலிட்டி ஹையாச்சும் மியூசிக்கு வேணாம், சவுண்டே இல்லை. சரி வாங்க போவோம். இல்லைக்கா கிராணியை பற்றி டிப்ஸ் கொடுக்குறேன். நம்ம ப்ராக்டிஸ் மோட் தான் விளாட போகிறோம். போட் எஸ்கேப்புக்கும் கொஞ்சம் திங்ஸ் தான் வேணும். கொஞ்சம் அலைய வேண்டியது இருக்கும், மேலே கீழேயும் பார்த்துக்கலாம். இதே மாதிரி நாளைக்கு இதே மூடில் ஹெலிகாப்டர் எஸ்கேப் போடுறேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ரெகுலராக வரும். எதுவுமே இல்லை. இப்போ இங்கே போய் தேடலாம். எங்கெங்கேயோ வச்சுருப்பாங்க, நம்ம தான் போய் தேடணும். ஹெலிகாப்டர் எஸ்கேப் ஆகணும். அப்புறம் ஹெலிகாப்டர் மேனுவல். இப்போ வாங்க போகலாம். கீழே தேடிடுவோம். இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? ஸ்பார்க் பிளக், இது கன்ஃபார்ம் வேணும். இது பியானோ ஒன்றும் இல்லை. இது ஸ்பார்க் பிளக் வந்து அந்த இன்ஜின் மாதிரி இந்த காருக்கு கிராணி சாப்டர் 1ல் பார்த்துருந்தீங்களா, இந்த ஸ்பார்க் பிளக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு இன்ஜின் ஐயோ திமிங்கலம் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது கைஸ். இந்த ஸ்பார்க் பிளக்கு இங்கே வச்சுருக்கோம். போட் எஸ்கேப் வந்து என்னென்ன தேவைன்னா போட் கீ தேவை, ஸ்பார்க் பிளக் தேவை, கேசோலின் தேவை, அப்புறம் வந்து இந்த ஹேண்டில் மாதிரி ஒன்று இருக்கும், ஸ்டேரிங் ஒன்று இருக்கும், அது தேவை. அப்புறம் பேட்லாக் கீ தேவை. இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஸ்டன் கன் இருக்குது. இதை இப்போதைக்கு யூஸ் வேணாம், வேணாம். க்ரோபார் இருக்குது. இன்னும் எல்லாத்தையும் வைக்கிறாங்க அதிசயமாக. இதுக்குள்ளே டோர் லாக்கு இது வேணாம். கிராணி இருக்கும்போது மட்டும்தான் இதை யூஸ் பண்ணோம். இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. மீட்டு தான். மீட் எப்போவுமே இங்கே கன்ஃபார்ம் இருக்கும். இல்லை டோர் ஹேண்டில் தேவையில்லை. நம்ம போய் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு கிளாஸ் ஃபியூஸும் தேவையில்ல. கிளாஸ் ஃபியூஸ் வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் தேவை. இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. இப்போ இதுக்குள்ளே போய் என்ன கேசோலின் கரெக்டாக நம்ம போட் எஸ்கேப் பண்ணுறோன்னு தெரிஞ்சு கரெக்டாக வைக்கிறாங்க. நல்ல பயல்களாக இருக்காங்க இந்த கிராண்ட்பாவும். இப்போ கிராணி சாப்பிட்றோம்னா இப்போ நிறையா இடம் தேடணும். நிறையா இடம் மேலே கீழே சைடில் எங்கெங்கேயோ போயிட்டு வந்து நிறையா கீ அந்த மாதிரி. ஆனால் இதில் சிம்பிளாக அழகாக முடிச்சிடலாம். டியூரேஷனும் விளாட்ற கேம் டியூரேஷனும் கம்மியாக தான் இருக்கும், டைமும் அவ்வளோ எடுக்காது. கேஸ்லின் ஊற்றியாச்சு. இப்போ ஒரு மேஜிக் பண்ண காட்டவா கைஸ் நான்? இப்போ இதுக்குள்ளே போடுறேன். இப்போ பாருங்கள் கைஸ், எப்படி விண்வெளி நாயகா அப்படின்னு வருது. இப்போ போடுறேன். விண்வெளியில் இருந்தா எப்படா இதுலேருந்து வருதா? எப்படி போட்ட அடுத்த செகண்டே அப்படியே போய் இப்படி வருமா? என்ன ஒரு நியாயம். வாங்க மேலே போயிடலாம். டக்குன்னு மேலே போய் இப்போ நமக்கு ஸ்டேரிங் தேவை, போட் கீ தேவை, பேட்லாக் கீ தேவை. அவ்வளோதான். நம்ம தான் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். இதுக்குள்ளே கன்ஃபார்ம் பார்க்கணும். ரென்ச் இருக்குது. ரென்ச்சு வேணும். ரென்ச்சு ரொம்ப முக்கியமானது. வெப்பன் கீ தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கிராண்ட்பாவும் இருக்கனால தேவை. ஸ்டன்கன் இருந்தாலே போதும், முடிச்சு விட்டுறலாம். நம்ம தான் முடிச்சு விட்டுறலாம்.
ஆனால் ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு நிறைய அலைய வேண்டியது இருக்குது கைஸ். மேலே போகணும், அந்த சுடணும், கொஞ்சம் நிறையா அலைய வேண்டியது இருக்குது. ஆனால் போட் எஸ்கேப் டோர் எஸ்கேப்பும் சுமூகமாக அழகாக முடிச்சிடலாம். இப்போ போய் ஸ்டன் கன் எடுத்துருவோம். பெட்டர் மீட் எடுத்து வைக்கிறதுக்குள்ள விடிஞ்சிடும். ஸ்டன் கன் எடுத்து அவனை போட்டுட்டா நம்ம தான் அவ்வளோதான், டெட் பாடி ஆயிடுவான் தலைவன். இப்போ வந்து தலைவர் பேம்பஸ் தலையா, பேம்பஸ் தலையா, பேம்பஸ் தலையா, பேம்பஸ் தலையா. இப்போ வருவேன் பாருங்க பேம்பஸ் தலை. என்ன வரமாட்டேன், நான் அங்கேயே இருக்க வாடாடி. உனக்கு மோசமான ஆளு கடிச்சிருச்சிருவான் அவ்வளோதான். காண தலைவரா அப்படியே நிற்கிறான். அப்படியே நிற்கிறியானே பக்காயிருச்சா. ஓய்யோ என்ன இவ்வளோ நிற்கான். அவ்வளோதான் நம்ம தான். பேம்பஸு பேம்பஸு பேம்பஸை விட்டு ஐய இந்த ஹெலிகாப்டர் கீக்கா வந்தோம் இங்கே. இப்போ நம்ம எந்த இடம் விட்டுட்டோம் எனக்கே தெரியலையே. மிஸ் பண்ணிட்டோமா? பிளாங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இதுக்குள்ளே போய் பார்ப்போம். எல்லாம் டோர் ஹேண்டில் தான் இருக்குது. டோர் ஹேண்டில் வச்சு நம்ம என்ன பண்ணோம்? க்ரோபார். ஆமாம்ல, கீழே க்ரோபார் யூஸ் பண்ணுங்களா? க்ரோபாரை எடுத்துகிட்டு போய் கீழே வைக்கணும். கீழே ஒரு இது இருக்குல்ல, அங்கே போய் எனக்கு தெரிஞ்சு அங்கே செக்யூரிட்டிக்கு தான் இருக்கும். செக்யூரிட்டிக்கு இப்போ கட்டிங் பிளேஸா சம்மந்தம்லாம் கொடுக்குறீங்க. ஐயா எடுத்துக்கோ வாங்க. பிளாங்க் ஆயிடுச்சு. இப்போ என்ன இடத்து தேட? வெப்பன் கீ. ஆமாம்ல, இதுக்குள்ளே ஏதாவது இருக்கும் கன்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே ஏதாவது இருக்கும். சீக்கிரம் எதுவுமே இல்லை. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? மியூசிக்கும் உங்களுக்கு கேட்காது. இங்கே எல்லாமே தேடிட்டோமே. இப்போ என்ன பண்ண? எல்லாமே பண்ணிட்டோமே. ஏதோ பிளாங்காக இருக்கு, எதையோ தேடல. வெப்பனுக்கு யூஸே ஆகாது இருந்தாலும். இதுக்கு செக்யூரிட்டி கேட்கணும். செக்யூரிட்டிக்கு எங்கே இருக்கும்? இதுக்குள்ள செக்யூரிட்டிக்கு தான் இருக்க வாய்ப்பு இல்லை. பிளாங்காக இருக்கு. கீழே தான் தேடணும். கட்டிங் பிளேஸ் தேவையே இல்லை. கைஸ் எதுவுமே இல்லை கைஸ். இப்போ என்ன பண்ணுறது? பாத்ரூம்குள்ளே தேடியாச்சு. வாங்க கீழே போய் பார்ப்போம் ஏதாவது இருக்கான்னு. பிளாங்காக இருக்கே. இந்த இருக்கு பாருங்க, இங்கே வச்சுருக்காங்க பாருங்க செக்யூரிட்டிக்கு. ஒரு நிமிஷம் பதட்டமாக்கி விட்டாங்க. உஷாராக இருக்கணும் பாருன்றாங்க இதுலையே. வாங்க போடலாம். தவிர இதுக்குள்ளே கன்ஃபார்ம் போட் கீ இருக்கும். எப்படி அண்ணன் சொன்னால் கரெக்டாக இருக்கும். இப்போ போய் இப்படி போய் 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 இப்போ சீக்கிரம் அங்கே போட்டுட்டு டக்குடுக்கு 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 மேலே போயிட்டு இந்த கட்டிங் பிளேஸ் எதுக்கோ எடுத்துக்கிட்டு
மேலே போயிட்டு இப்படி போட்டுட்டு மேலே கீழே இறங்கிட்டு ஐயா ஐயா என்னாச்சு கீழே வந்துட்டேனா ஐயா டே 2 என்னடா ஆச்சு என்னடா டே பக்காயிருச்சு போல கைஸ் கைஸ் இது எப்படி செத்தேன்னு மட்டும் கமெண்ட்ல சொல்லிருங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் டக்குன்னு போய் இப்படி போய் தலைவரை காணும் வந்துட்டான் டீ சுட்டேன் அப்படியே செத்துட்டியான் என்ன இப்படி வந்துட்டியான் ஐயா ஐயா யாரா இது ஐயா நீயாடாது ரொம்ப உஷாரா இருக்கும் கைஸு நான் நொன்றாய பாருங்க தான் தேவையில்லாத விஷயம் தேவையில்லாம பாருங்க அலைய வேண்டியதா ஆயிடுச்சு இப்போ போய் டக்குன்னு வெப்பன் கீ எடுத்துட்டு போய் ஷாட்கன் எடுத்துட்டு 2 ஆமோ எடுத்துட்டு அப்படியே இப்படி வந்துட்டு போயிட்டு அப்படியே மேலே போ இங்கே தான் ஃபஸ்ட்டு டே போயிடுச்சு ப்ராக்டிஸ் மோடில் போய் நான் ஒரு சிறந்த பாட்டுன்னு நானே ஒத்துக்கிறேன் அந்த டோர் எஸ்கேப்புக்கு இது திறக்க முடியாது திறந்துருச்சு இதுவா இதுக்குள்ளே ஏதாவது இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லையே எதுவுமே இல்லாம வச்சிருக்கீங்க நம்ம தான் சுட்டுட்டு டக்குனு போய் எடுத்துட்டு பயந்துடக்கூடாது சேஃப்டி பயலுக கொடூரம் அப்படின்றாங்க இதோட கீழே பயமாக இருக்கு பாடி இறங்கியாச்சு வாங்க போடலாம் கேமரா போட்டு பார்க்குறோம் எதுவுமே இல்லை ஏதோ சேஃப் செக்யூரிட்டிக்கு இப்போ கீழே தான் போகணும் சேஃப் கீக்கு வாங்க கீழே போகலாம் ஆனாலும் போட்ஸ் அந்த ஸ்டீரிங்கா அது வேணுமே போட் ஸ்டீரிங் வேணுமே அது எங்கே இருக்கு எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன்னா இதுக்கும் இப்போ போட் கீ எடுத்துட்டு போயிட்டு இன்ஜின் ஸ்டார்ட் போட் இது மட்டும் வேணும் ஸ்டீரிங் மட்டும் வேணும் எப்படி எடுக்கலாம் இதோ இங்கே கூட வச்சிருப்பேன் எங்கள் டார்ச் ஆமோ எதுவுமே இல்லை இல்லையே என்ன பண்ணுறது இல்லை வாங்க போடலாம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு யோசித்தீங்கன்னா
நீங்கள் மிரண்டுருவீங்க. மறுபடியும் எல்லாத்தையும் போய் செக் பண்ண போகிறேன். எதுவுமே இல்லை. டோர் லாக்கு. இதுக்குள்ளேயுமே எதுவுமே இல்லை. அப்புறம் தேடி பார்த்துட்டேன்னா ஹேண்டு விழுது. இவனை ஹேண்டு விழுந்துச்சே காணும். நாங்கள் மேலே தான் போகணும், வேறு வழி இல்லை. மேலே போய் தேடுவோம். தேடுறது தான் ஒரே வழி. எதுவுமே இல்லையே. ஹேண்டு வீடு. இப்போ வந்து ஷார்க்கு நிற்க வச்சோம். மேலே இருக்கும் ஒரு மரமண்டை. ஷார்ட்கனை வச்சு மறுபடியும் அவனை சுட போகிறேன். ஒரு ஆம்பு இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. ஒரு ஆம்பு எடுத்துக்குவோம். இப்போ போய் கீழே போய் அவனை சுட்டுட்டு வந்துடுவோம். எங்கிட்ட போகிறேன். ஐயோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்குள்ள தேடி பார்ப்போம் நல்லா. ஹெலிகாப்டர் கீ இருக்கு. ஹெலிகாப்டர் கீ பிரச்சனையே இல்லையே, ஒன்றுமே இல்லை. கீழே போய் பார்த்துருவோம். பீஸ் ஆஃப் பேப்பரு ரெண்டு தான் இருக்கு, எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? ஓ ஐயோ, ஓ சென்ட்ரினா மாமா இருக்கீங்களா? அப்படியே கத்துது. என்னடா பொம்மனு, என்னடா என் பையனை அடிச்சிட்டேன், அப்பாடா தாண்டா உனக்கு அப்படின்னு. ஹெலிகாப்டர் மேனுவல். யூ கேன் நவ் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர். ஐய என்ன அதை காணமே. ஆனால் எங்கே விட்டோம், என்ன பண்ணோன்னு ஒன்றுமே புரியல, ஒன்றும் தெரியல. வாங்க போவோம். ஓட்டிக்கிட்டே போவோம். போட்டுக்கிட்ட போய் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். டக் டேப் தான் இருக்கு. டக் டேப் வச்சோன்னா பேட்லாக்கி பிரச்சனை கிடையாது. ஸ்டேரிங் தான் பிரச்சனையே. காணோம், எங்கேயுமே இல்லையே. பார்த்துட்டேனே, எங்கே இருக்கும்? அலைய விட்றாங்க. இப்போதான் அவளை புகழ்ந்து பேசினேன், நல்லவங்க வல்லவங்கன்னு. அலைய வச்சுட்டாங்க. என்ன பண்ணலாம்? எதுவுமே இல்லையே. இங்கேயும் எதுவுமே இல்லை. இதுலேயுமே எதுவுமே இல்லையே.
இருக்கா? ஏதாவது அலை விடுறாங்க, எனக்கு கடுப்பாகுது. இந்த கிராணி அவங்க மேலே போவோம். தலை விதி மேலே போயிட்டு ஒருவேளை அந்த பெயிண்டிங்கை ஏதோ ஒட்டி வச்சு மேலே இருக்குமோ? ஒருவேளை ஐ திங்க் அப்படியா கூட இருக்குமோ? பெயிண்டிங் ஒட்டி வச்சு இதை திறந்து நாங்கள் பெயிண்டிங் ஒட்டி வைப்போம். என்ன அப்படின்னு பார்ப்போம். பெயிண்டிங் கலெக்ஷன் ஒரு பெயிண்டிங் அந்த அடியில் இருக்குது, இன்னொரு பெயிண்டிங் இங்கே இருக்குது, இன்னும் 3 பெயிண்டிங் வேணும். அது இந்த சொட்டைக்கெல்லாம் வருது. ஹேண்டு வீலு வேணாம். 3 பெயிண்டிங்கு, ஒரு பெயிண்டிங் வச்சாச்சு. ஒரு பெயிண்டிங் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியும், அதனால் பிரச்சனை கிடையாது. இன்னொரு பெயிண்டிங் வந்து பாத்ரூமில் இல்லையே, பாத்ரூமில் இல்லையே, இங்கேயும் இல்லை. பாத்ரூமில் இருக்க போய் பாத்ரூம் இப்போ வந்து பாத்ரூம் செக்கிங் பண்ண போகிறோம். இது எதுவுமே இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அந்த இருக்கு. நாங்கள் போட் எஸ்கேப்பு தான் போலாராக இருக்கு. போய் ஏறி பிடிச்சி ஏறி இப்படி பிடிச்சி இங்கிட்டு வர தேவையில்ல. இப்படி பிடிச்சி இதுதான் செகண்ட் வெயிட்டிங். தேர்ட் வெயிட்டிங் நம்மளுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும், அதனால பிரச்சனை கிடையாது. அடியில் கீழே இருக்குது. பெயிண்டிங் வச்சுரும் இருக்கும். கிட்டில் இந்த ரெஞ்ச் வைப்போம்ல அந்த இடத்துல இப்போ வந்து கீழே போய் இங்கிட்டு போய் பீஸ் ஆஃப் அ பிக்சர். இப்போ இப்படி போய் மேலே போய் மேலே போய் பிக்சர் வச்சிடணும். தர பண்ணுறேன். கன் எடுத்துட்டு வரோம், பண்றோம். ரெண்டு கன்னுமே கீழே இருக்கு. அவன்கிட்ட இந்த பாட்டுட்ட இருக்கு. அந்த ஸ்டேரிங் மட்டும் கொடுத்துருக்கடா டே. ஏன்டா இப்படி பாடாப்படுத்து? ஷார்ட் கன் பயலுங்க. போய் லெஃப்ட்ல திரும்பி இப்படி ஏறி போயிட்டு நேராக போயிட்டு அப்படியே லெஃப்ட் திரும்பி இதை அடிக்கணும் முதல்ல. ஒன்று அடிச்சாச்சு.
கிடச்சாச்சு. ஆமோ ப்ளீஸ். நாங்கள் தான் எவ்வளோ பெரிய ஏ இப்போ பாருங்க, அடிக்கிற மட்டும் அவ்வளோதான். நம்ம தான் அவ்வளோதான். ஐயே அதான் குக்கா. இது என்னடா புதுசா இருக்கு. ஐயே எங்கேயோ போய் எடுக்க போறேன் ஏ அப்படின்னு இவங்க என்னடா கீழே தள்ளி விட்டாங்க. மட்டி பசங்க. ஐய ஓ, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் வருதுன்னு பாருங்க. இப்ப போய் வாழ்க்கையில துன்பம் மேல துன்பமா வந்துட்டு இருக்கு. பாருங்க, நொண்டிட்டான் பாவத்தை. ஒழுங்கா போகணும் அங்கிட்டு போய். இதால இது எப்படி போக? அப்படியே போக முடியாது. அந்த வழியா வருமோ? எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்படி போய் இந்த சைடு வருமோ? சரி, கதவே திறக்க மாட்டேங்குது. இருங்க, என்னென்ன தெரியல, போகவே முடியல. இதுல எப்படா போகணே? என்னடா நீங்க எப்படா போக முடியும்? ஐயோ, தெரியாம போச்சே. இதை பத்தியே தெரியாது எனக்கு. என்ன பண்ணணும் புரியல. இதையும் தர முடியல. என்னன்னு தெரியல. திறந்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. போட் ஸ்டேரிங் எங்க வச்சிருக்கேன் பாருங்க. எப்படி வரணும்னு தெரியலையே. விடாமுயற்சி விஸ்வரூபம். எப்படா போக முடியும்? ஐயா, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கடா. ஓ, அந்த டேப்பை போடணுமோ? இந்த டேப்பு போடணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த டேப் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க டேப் எடுக்க போயிடும். அதான் நல்லா அறிவை யூஸ் பண்ணுறான்றது. என்ன வீட்டில் சொல்கிறான், அறிவை யூஸ் பண்ணுறான், அறிவை யூஸ் பண்ணுறான். எப்போவுமே பலசாலியாக பார்க்கறா, புத்திசாலியாக பார்க்க. புத்திசாலியாக இருறா அப்பப்போ அப்படின்வாங்க. அதுதான் எங்கிட்ட அதான் யோசிக்குது என் மூளை. டக் டேப் எடுக்கணும்னு. நான் சின்ன வயசுல பலசாலி புத்திசாலி எப்படி நினைச்சேன் கைஸ் தெரியுமா? பலசாலினா பழைய சாலி, புதுசாலினா புதிய சாலி அப்படின்னு நினைச்சேன். அப்புறம்தான் பலம் புத்தி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நானே புரிஞ்சுக்கிட்டேன். இதை போடமாக்கும் டக் டேப்பு போட்டேனே. டக் டேப் எங்கிட்ட யூஸ் பண்ணோம். ஐயா, இது என்னன்னே தெரியலையே. என்ன பண்ண ஒன்றும் புரியல. தலைக்காலு புரியல. கிளாஸ் ஃபியூஸு எடுத்து என்ன பண்ண முடியும்? இதுக்குள்ளே எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்ண
என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண என்ன